குட் மார்னிங் சாந்தினி. குட் மார்னிங் பிரீத்தி. தீபாவளி வர கிட்ட வந்துட்டு இருக்கு. என்ன சாந்தினி, பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சா? லைட்டா முடிஞ்சிருச்சு. இப்பதான் எங்க அம்மாட்ட லைட்டா ஒரு பெரிய Dress வாங்குறதுக்காக விட்டு போட்டுருக்கேன். என்ன Dress? லெஹெங்கா வாங்கலாம்னு இருக்கேன் பிரீத்தி. என்ன கலர்டா? அதுவும் மஞ்சள் கலர், பிங்க் கலரா? ஆமா, ஆப்வியஸா அந்த கலர் தான் நமக்கு நம்ம ஸ்கின் டோனுக்கு என்ன செட் ஆகுதோ அதானே போட முடியும். சூப்பர்ங்க. அதனால வந்து அந்த கலர் தான். ஒரு ஷூட்ல அப்படியே சைடு கேப்ல வந்து அந்த போட்டு அப்படியே ஷூட் பண்ணி கேமராக்கு பளிச்சுன்னு தெரியும். ஆமா. சோ நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க? நானும் அதே மாதிரி ஒரு லெஹெங்காக்கு தான் பிட்டு போட்டிருக்கேன். விட்டு போட்டிருக்கீங்களா? வருமான்னு தெரியலையே. ஒரு வாரம் இருக்குல்ல, அதுக்குள்ளே வாங்கிடலாம். சரி, ஓகே. நம்ம மாறி நம்ம கதையை பேசினா மக்கள் டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க வந்து ஷோக்குல வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். பிரீத்தி, a goal without planning is just a wish. என்னம்மா இங்கிலீஷ்ல பேசுற புத்தம் புது காலையில நான் தமிழாக்கம் பண்ற மக்களுக்காக. அதாவது நம்ம ஒரு குறிக்கோள் லட்சியம் ஏதாவது வச்சிருந்தோம்னா அதுக்கான பாதைகளை நம்மளே வந்து ஃப்ரேம் பண்ணணும். அது பண்ணாம நான் வந்து அது ஆகணும்னு நினைச்சிட்டே இருந்தா வேலைக்காகன்னு சொல்ல வரீங்க. கரெக்டா? கரெக்ட் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு உனக்கு என்ன பிளான்? இன்னைக்கு வந்து இட்லி வாங்கி தரேன்னாங்க. சீக்கிரம் சாப்பிடணுன்றது பிளான். அவ்வளவுதான் பிளானிங்கா? சோத்துலயே பிளானிங் எனக்கு. இன்னைக்கான கோல் இதுவா தான் இருக்கு இல்லையா உனக்கு? எப்படியாவது 3 வேளையும் சாப்பிட்டுறணும்பா அப்படின்ற கோல். அதே மாதிரி நம்ம டெய்லி வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அது நம்ம மெயின் ஆம்பிஷன் ஒன்று இருக்கும். பட் ஸ்டில் வந்து டெய்லி அந்த ஆம்பிஷன் வந்து ரீச் பண்றதுக்கான டெய்லி கோல்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாமே பண்ணிட்டே வரணும். ஸோ அந்த பிளானிங், ஸோ இந்த டெய்லி பிளானிங்கிறது கண்டிப்பா தேவை. அப்படி இல்லைன்னா அது ஜஸ்ட் விஷ். இப்போ சாப்பிடணுங்கிறது உனக்கு ஜஸ்ட் விஷ் தான். ஆமா, இன்னைக்கு ஜஸ்ட் சாப்பிட்டா போதும். போய் வந்து ஆஃபீஸ் பாய் வாங்கிட்டு வர சொல்லி காசு கொடுத்து அந்த பிளான் நம்ம பண்ணாதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க, அதானே? அப்பயும் நீ சோத்துல இருந்து வெளியே வர மாதிரி இல்லை. ஓகே, ஜோக்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். கரெக்டா ஒரு மோட்டிவேஷனல் கோட்டோட டே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதை தொடர்ந்து அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இன்றைய நாளுடைய நல்ல நேரம், குளிகை, ராவு காலம், எமகண்டம்லாம் பார்க்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சூரியோதயம். இன்று 3/11/2015 செவ்வாய்க்கிழமை, மன்மத வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:03. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகன் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி பகல் 10:30 வரை சப்தமி, பிறகு அஷ்டமி. பூசம் நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுபவோரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம். இன்று தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். சாந்தினி, நம்ம ஊர் சைட்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, அதாவது சென்னை தாண்டி ஏதாவது கிராம சைடு, ஏதாவது பாட்டி வீடு தாத்தா வீடுலாம் போவோம்ல. போகும்போது வந்து அங்கே எங்கேயாவது அரச மரம் இருக்கும். அரச மரத்தை எல்லாரும் சுற்றி வருவாங்க. அதுக்கு ஏன் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கும், எனக்கு தெரியுமா? ஏன்னா வந்து அரச மரத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் சிலையோ இல்லை அந்த ராகுக்கு எது சிலையோ இருக்கும், நாகப்பாம்பு சிலை இருக்கும். மேபி அதுக்காக வந்து அரச மரத்தை சுத்துறாங்களோ இல்லை, மேபி இயற்கையை கும்புறதுனால அரச மரங்கிறது இயற்கையில ஒரு பங்கு தானே, அதனால கும்புறாங்க. எதுவும் ஒரு கண்டுபிடிப்பு. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது சாமி சிலை இருக்கும் அதுக்காக சுத்தி வராங்கன்னு. ஆனா அதுக்கு வந்து ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, காலையில எல்லா மரங்களும் வந்து ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும், நைட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். ஆனா நம்ம அரச மரம் மட்டும் தான் காலையிலயும் சரி நைட்டும் சரி ஆக்சிஜன் மட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ அது வந்து இயற்கை காத்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நோய் நொடி எல்லாம் குறமாயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனாலதான் மக்கள் வந்து அரச மரத்தை சுத்தி வராங்களாம். ஓகே, மேபி அந்த காலத்துலலாம் வந்து 6 மணிக்கே வந்து கோயில் நட சாத்திடுவாங்க. ஏன்னா வந்துட்டு உள்ள போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சில விஷயம் சொல்லுவாங்க. பட் இப்போ 8 மணி வரைக்கும் இருக்கு. நிறைய பேர் வந்து மரத்தெல்லாம் சுத்தும் போது இப்போ மரத்தை சுத்தலாமா, சில பேர் சொல்லுவாங்க மரத்துக்கு பின்னாடி இப்போ சுத்தாதீங்க அப்படின்னு 6 மணி மேலே எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க. பட் ஐ திங்க் வந்து அரச மரத்துக்கு மட்டும் அந்த ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கிறதுனாலே என்னவோ 8 மணி வரைக்கும் அந்த விருச்சகம்னு சொல்லுவாங்க. ஒரு கோயிலையும் வந்து ஒரு தலைவிருச்சம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை சுத்த விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு ஆஸ்பீஷியஸான விஷயத்தை பற்றி தான் பேசியிருக்கேன். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மரண துன்பம் இல்லாத இருக்கு அப்படின்ற அபிராமி அந்தாதியில் ஒரு பாடலோட விளக்கத்தோட காத்துட்டு இருக்காரு. பார்த்துலாம். இது அபிராமி அந்தாதி. श्रीविद्योपासनासक्तं श्रीविद्यापीठभूषणं श्रीविद्या अभिनवं वन्दे श्रीकृष्णानंद सद्गुरुं.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களிலே பராசக்தியினுடைய பெருங்கருணையினாலே அவளுடைய திருவருளை பெறக்கூடிய அருமையான தமிழ் பாக்களை பராசக்தியை நேரிலே தரிசித்து பேறு பெற்ற அபிராமி பட்டர் அருளிய அருமையான தமிழ் பாக்களை வேந்தர் தொலைக்காட்சியிலே புத்தம்புது காலையிலே ஒவ்வொரு நாளும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். 49வது பாடல் பராசக்தியினுடைய பரங்கருணையினாலே மிக அருமையான தலைப்பு, மரணத் துன்பம் வாராதிருக்க என்கின்ற தலைப்பிலே குரம்பை அடுத்து குடிபுக்காவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சலென்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே என்ற அருமையான பாடலை நமக்கு அருளி செய்திருக்கிறார் அபிராமி பட்டர். இந்த உலகத்திலே எல்லா துன்பங்களிலும் தலையாய துன்பம் மரணத் துன்பம். அதை அனுபவித்தவர்கள் நமக்கு சொல்ல முடியாது, சொல்ல வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கூட அருகில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லா மனிதர்களுக்கும் இருந்திருக்கிறது. மரண அவஸ்தை என்று சொல்லுவார்கள். அந்த நேரத்திலே, அந்த சூழ்நிலையிலே அந்த ஆன்மா படக்கூடிய துன்பம் இருக்கிறதே, அது மிக கடுமையான துன்பம். அந்த துன்பம் ஏற்படாமல் மனிதன் மிக அழகாக, மிக அமைதியாக, மிக பொறுமையாக, மிக இன்பமாக இந்த உலகத்திலே இருந்து விடைபெறக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய பாடல் இந்த பாடல். எல்லோருக்கும் இந்த உலகத்தை விட்டு போவது என்று சொன்னால் மிகுந்த வருத்தமாக இருக்கும். நாம் மாயைக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இந்த மனிதர்களோடு நாம் பழகி உறவு, சொந்தம், பந்தம் என்று எல்லாவற்றையும் உண்மைக்குள்ளே நாம் உண்மையாக என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே விட்டு பிரிய முடியவில்லை. சாதாரணமாக பார்க்கிறோம், ஒரு பஸ்ஸில் ஏறி 15 கிலோமீட்டர் அல்லது 20 கிலோமீட்டர் அல்லது 10 கிலோமீட்டர் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சிறிய இடைவெளிக்குள்ளாக கூட ஒரு சீட்டை விட்டு கொடுப்பதற்கு நாம் தயாராக இல்லை. நான் தான் முதல்ல வந்து உட்கார்ந்தேன், இது எனக்குத்தான் வேண்டும் என்று அடித்து கொள்பவர்கள் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள். அதற்குள்ளாக உரிமை கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள். இந்த இடம் எனக்குத்தான் என்று பட்டா போடுபவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிறிய வாழ்க்கை பயணத்திற்குள்ளாகவே அவர்கள் அதற்குள்ளே மிகப்பெரிய பற்று வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பிறந்ததிலே இருந்து 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் என்று வாழக்கூடிய இந்த மனிதர்கள் இதற்குள்ளாக இருந்து, இந்த பற்றுக்குள்ளிலே இருந்து வெளிப்பட்டு வெளியிலே வருவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அவர்கள் வேண்டாம், எல்லாம் போதும், எல்லோரும் நன்றாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையை நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன், விடைபெறுவதற்கு என்னாலும் தயாராக இருக்கிறேன் என்று ஒரு மிகப்பெரிய மனோநிலை யாருக்கு வருகிறது என்று கேட்டால், யார் ஆன்மீகம் உண்மையாக தெரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வருகிறது. இந்த வாழ்க்கையினுடைய போக்கு இதுதான், இந்த வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த வாழ்க்கையை இப்படித்தான் பெரியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், ஆகினாலே இந்த வாழ்க்கையை நான் நிறைவாக என்னுடைய கடமைகளை நிறைவேற்றி விட்டேன், பராசக்தி எப்பொழுது வேண்டுமானாலும் அழைக்கலாம், செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற மனப்பக்குவம் யாருக்கு வரும்? வயது ஆக ஆகத்தான் பற்று வந்து நீங்க வேண்டும், வயது ஆக ஆகத்தான் நாம் எல்லாவற்றிலும் விடுபட வேண்டும், வயது ஆக ஆகத்தான் இறைவனை மட்டுமே நம்ப வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய தன்மை இருக்கிறதே, அந்த தன்மையிலிருந்து இன்றைக்கு நாம் இந்த பொருளாதார உலகத்திலே முழுமையாக வேறுபட்டிருக்கிறோம். 58 வயதிலே ஒருவர் விடைபெறுகிறார், ரிட்டையர்ட் ஆகிறார் என்று சொன்னால், அதற்கு பிறகுமாக எங்கேயாவது வேலைக்கு சேர்ந்து திம்பு உள்ளவரை உழைக்க வேண்டும், பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்று அதற்கான கமிட்மெண்ட் என்று சொல்லுவார்களே, அதற்கான தேவையை நாம் கட்டுக்குள்ளே உருவாக்கி வைத்திருக்கிறோம். போதும், அதற்கு மேலான வாழ்க்கை எதற்கு? நிம்மதியான, அமைதியான, அருமையான இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று மிகப்பெரிய பக்குவ நிலை உருவாக்குதான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை வாழ்க்கை முறை. நம்முடைய சனாதன தர்மம் அடிக்கடி சொல்லுவது போல யாரையும் சாமியாராக ஆக சொல்லவே கிடையாது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்கள் சாமியாராக போங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லா மனிதர்களும் சாமியாராக ஆறுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறது. வாழ்க்கை முறையை 4 வகையாக பிரித்து வைத்தார்கள். கல்வி கற்கக்கூடிய வாழ்க்கை முறை பிரம்மச்சரியம் என்று ஒரு பகுதி, அதற்கு பிறகு கிரகஸ்தாசிரமம் என்று சொல்லக்கூடிய ஒரு இல்லற வாழ்க்கை முறை, அந்த இல்லற வாழ்க்கை முறையிலே வாழ்ந்து நாம் நிம்மதியாக அழகாக வாழ்ந்திருக்கிறோம். அடுத்த தலைமுறையினரை அவர்களுக்கு தேவையான வகையிலே திருமணம் செய்து கொடுத்து அவர்களை நாம் செட்டில் செய்து விட்டோம் என்று சொன்னால், அவர்களிடத்திலே இருந்து பிரிந்து வாழ்க்கையை முழுக்க ஆன்மீக வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வானப்பிரஸ்தம் என்ற ஒரு வாழ்க்கை முறை. இப்பொழுது வானப்பிரஸ்தம் வாழ்க்கை முறையும் இல்லற வாழ்க்கை முறைக்குள்ளாக நாம் கரைத்து கொண்டு விட்டோம்.
அந்த வானப்பிரஸ்த வாழ்க்கை முறையை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் முழுமையாக சந்தோஷமாக ஆனந்தமாக சுதந்திரமாக வாழுங்கள் என்று வாழ கொடுத்துவிட்டு யார் விலகி போகிறார்களோ அவர்கள் இறைவனை நோக்கிய பயணத்தை தொடர்கிறார்கள். அப்படி இறைவனை நோக்கிய பயணத்தை தொடர்ந்த பிறகு என்ன நடக்கிறது என்று கேட்டால், ஒவ்வொருவரும் அந்த பயணத்திலே வெற்றியாளராக மாறுகிற பொழுது சந்நியாசம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் துறவு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கான வழியை சனாதன தர்மம் சொல்லி தந்திருக்கிறது. அப்படி துறவு வாழ்க்கையை ஒருவன் வாழத் தொடங்கிவிட்டான் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை முறை இருக்கிறதே, அதிலே தான் இந்த உடலை எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் உகுத்து விட்டு போகலாம் என்ற மிகப்பெரிய பக்குவம் நமக்கு வருகிறது. திரும்ப திரும்ப எல்லோரும் சொல்லக்கூடிய மிக அருமையான ஸ்லோகம். அதற்கு அர்த்தம் இதுதான். திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகம் இவ பந்தனான் முக்தியோர் முக்ஷி எமாமிருதாதே. உருவாருகம் இவ பந்தனான். வெள்ளரிப்பழம் தன்னுடைய காம்பிலிருந்து எப்படி தானாக நழுவி விழுகிறதோ அதுபோல இந்த ஆன்மா இந்த உடலை மிக அருமையாக உகுத்து விட்டு புறப்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதன் காம்பிலே இருந்து அது தானாக நழுவி விழ வேண்டும். அப்படி இந்த உடல் போதும், இந்த உடலை பக்குவப்படுத்தி, இந்த உடலை செம்மைப்படுத்தி, இந்த மனதை செம்மைப்படுத்தி, இந்த மனத்திலே இருக்கக்கூடிய பக்குவ நிலையிலே உயர்ந்த நிலையாக தன் உடலை உகுத்து விட்டு செல்வதற்கு இது தயாராக இருக்கிறது. அப்படி எத்தனையோ கோடியிலே ஒருவர் தான் இருக்கிறார்கள். அந்த அவஸ்தை, அந்த துன்பம், மரண நேரத்திலே அவர்களுடைய உறவு முறைகளை பார்க்க வேண்டும் என்ற மிகப்பெரிய தன்மை, கண்களிலே பார்த்தால் மிகப்பெரிய பயம், என்ன நடக்குமோ என்று அவர்களுடைய கண்களெல்லாம் வெள்ளரி போய் பயந்த சூழ்நிலையிலே ஒவ்வொரு உறவுகளாக பார்த்து பார்த்து அவர்கள் கெஞ்சி என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று சொல்லக்கூடிய அந்த மோசமான சூழ்நிலைகளை எல்லாம் பல்வேறு சமயங்களிலே நாம் பார்க்கிறோம். இது போதும், இறைவன் என்னை அழைத்தால் நான் செல்வதற்கு தயாராக, எந்த நேரமும் பெட்டியை கட்டிக்கொண்டு தயாராக இருக்கிறேன் என்று சொல்பவர்கள் மிக குறைவு. ஒரு பஸ்ஸிலே பயணப்படுகிறோம், ரயிலிலே பயணப்படுகிறோம், ஆகாய விமானத்திலே பயணப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் அந்த ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய இறங்குமிடம் வருவதற்கு முன்னாலே நம்முடைய பெட்டிகளை எல்லாம் சரி செய்து கொண்டு, எடுத்து வைத்து கொண்டு, எண்ணி வைத்து கொண்டு நாம் இறங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போலத்தான் இந்த உலக வாழ்க்கையை நான் நிறைவு செய்துவிட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் பெட்டி மூட்டைகளை எல்லாம் கட்டி வைத்து விட்டேன், இது போதும், இங்கேயே விட்டு விட்டேன், நான் செல்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று நாம் யாரும் தயாராக இருக்க முயற்சி செய்வோமானால் இந்த மரண துன்பம் வாராமல் இந்த உலகத்திலே நாம் வாழலாம். அந்த துன்பத்தை சந்திக்காமலேயே இன்பமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை வாழலாம். அதைத்தான் நமக்கு பெரியவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். வானப்பிரஸ்தம் என்ற வாழ்க்கை பக்குவ நிலையை மனிதருக்கு கொண்டு வந்து துறவு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வாழ்க்கை பாதையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. துறவு என்று சொன்னால் நாம் உடனடியாக என்ன நினைக்கிறோம்? ஒரு காவி உடை, அந்த காவி உடை கையிலே ஒரு கமண்டலம் அல்லது கையிலே இருக்கக்கூடிய தவம் செய்யக்கூடிய அந்த கட்டை, இதைத்தான் நாம் வெளி அடையாளங்களாக பார்க்கிறோம். துறவு என்று சொன்னால் எல்லாவற்றையுமாக விட்டு விடுவது. இன்னும் ஒரு தெளிவான ஒரு துறவிற்கான புதிய அடையாளத்தை நம்முடைய ஆச்சாரிய வினோபாவே தந்தார். அவர் மகாத்மா காந்தியினுடைய மிக அருமையான சீடர். காந்தி சபர்மதி ஆசிரமம் தொடங்கிய உடனே முதல் மாணவனாக அவர் போய் சேர்ந்தார். அங்கே போய் இருந்தார், அங்கேயே தங்கி இருக்கிறார். அங்கே உணவை அன்றைக்கு மகாத்மா காந்தியே தயார் செய்கிறார். எல்லோரும் உட்கார்ந்து விட்டார்கள். மகாத்மா காந்தி உணவு பரிமாறுகிறார். அன்றைக்கு பரிமாறக்கூடிய உணவு என்ன என்று பார்த்தால் பாகற்காய் பொரியல். வினோபாவைக்கு பாவக்காய் பிடிக்காது, ஆனாலும் அதை போடக்கூடிய மகாத்மாவை மிகவும் பிடிக்கும். ஆகையினால என்ன செய்தார்? அவர் கொடுத்த அந்த அவர் இலையிலே போட்ட பாகற்காயை கண்ணை மூடிக்கொண்டு ஒரேதிரியாக விழுங்கி விட்டார். இவர் உடனடியாக எடுத்து சாப்பிட்டதை பார்த்த உடனே மகாத்மா திரும்பி பார்த்து, ஓ, உங்களுக்கு பாகற்காய் பிடிக்குமா என்று மறுபடியும் கொஞ்சம் கொண்டு வந்து வைத்தாராம். அப்பொழுது ஆச்சாரிய வினோபாவே சொல்லுகிறார், துறவு என்று சொன்னால் நான் என்ன நினைத்து கொண்டிருக்கிறேன்? இருப்பதை துறப்பது என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்குத்தான் எனக்கு இந்த சபர்மதி ஆசிரமத்திலே மிகப்பெரிய பாடம் கிடைத்திருக்கிறது. வேண்டாததையும் வேண்டி எடுத்துக்கொள்வது இருக்கிறதே, அதுவும் துறவிலே ஒரு நிலைதான் என்று சொல்லுகிறார். அப்படி உலகத்திலே சந்திக்கக்கூடிய, கட்டாயமாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு நிலை வாழ்க்கையிலே மரணம். அந்த மரணத்தை நாம் மகிழ்ச்சியாக எதிர்கொள்வதற்கான அருமையான பாடலை நமக்கு அபிராமி அந்தாதி தருகிறது. பராசக்தியின் பாதங்களிலே மிகப்பெரிய பிரார்த்தனை இந்த பாடல் வைக்கிறது. இந்த பாடல் மூலமாக நாம் மிக மகிழ்ச்சியாக, மிக ஆனந்தமாக, என்றைக்கு நாம் வந்தோமோ அன்றைக்கு நாம் புறப்பட தயாராக இருக்க வேண்டும். என்றைக்கு ஒரு ஊரிலே இறங்குகிறாரோ அவர் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுவது போலே
நாம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை கடமைகளை நிறைவேற்றி ஆனந்தமாக மகிழ்ச்சியாக விடைபெறுவதற்கான மரண அவஸ்தை நீங்குவதற்காக உள்ள அருமையான பாடல். இந்த பாடலை நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக நிச்சயமாக பராசக்தியினுடைய பேரருளாலே அந்த ஆனந்தத்தை நேருக்கு நேராக அவரவர்கள் தரிசிக்க முடியும். குரம்பை அடுத்து குடிபுக்கு ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவைய சூழ வந்த அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே என்ற அருமையான பாடலுடைய விளக்கத்தை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரீத்தி, ஜெனிஃபர் ஆனிஸ்டன் தெரியும்ல உனக்கு? எங்க அக்கா தானே, எனக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலி அவங்க ஒரு பெரிய ஹாலிவுட் ஆக்ட்ரஸ். அவங்க We Are the Millers, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பார்த்திருப்பேன். பார்த்திருக்கேன், மேபி தெரிஞ்சிருக்காது. ஓகே. ஸோ ஜெனிஃபர் ஆனிஸ்டன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்காலர்னு சொல்லலாம். அது வந்து நிறைய ஃபீல்ட்ஸில் வந்து ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கோட் சொல்லியிருக்காங்க. அந்த கோட் வந்து படிக்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதாவது என்னன்னா, ஐ ஆல்வேஸ் சே டோன்ட் மேக் பிளான்ஸ், மேக் ஆப்ஷன்ஸ். இன்னும் வித்தியாசமா சொல்லியிருக்காங்க. ஆமா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பட் நீங்க பிளான் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு சைடு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இது அல்லது அது எப்பவுமே ஆப்ஷன் ஏ சப்போஸ் சொதப்பிருச்சு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து காலையில ஷூட்டுக்கு வரோம், புது காலையில் இன்னைக்கு எடுக்கலாம் அப்படின்னு ஷூட்டுக்கு வரோம்னு வையேன். சப்போஸ் நடக்கல, வேற ஏதாவது மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா டப்புன்னு இப்போ ஸ்டூடியோல வந்துட்டோம் பார்த்தியா. ஸோ ஆப்ஷன் பி எப்பவுமே வச்சுக்கணும். சூப்பருங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பிளானே ஒன்று இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2-3 ஆப்ஷன்ஸாவது நீங்கள் வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க சொன்னது ரொம்ப வேலிடான பாயிண்ட்ல. எப்பவுமே வந்து நம்ம வெறும் பிளானை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயத்த சொதப்பிருப்போம். உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான கோட் சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் தரத்துக்காக டாக்டர் நளினி சம்பத் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது கனவு மெய்ப்பட. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் செய்கிற விஷயங்களில் எல்லாம் தனி ஒரு ஆர்வம் காட்டி நாம் செய்யும் பொழுது மட்டுமே தான் அந்த விஷயங்களை எல்லாம் நாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சிருப்போம். நாம் செய்கிற தீபாவளி ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் நம்ம வீட்டு மாடியில் போடுற தோட்டமாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்வீட் செய்வதில் நாம் தனி ஆர்வம் செலுத்தும் பொழுது ஸ்வீட் அபார சுவையோடு இருக்கும். அதே மாதிரி தான் மாடியில் நாம் போடுற தோட்டத்துக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, அந்தந்த விஷயங்களில் நாம் ஒரு ஆர்வம், ஒரு கவனம் அதை எல்லாம் செலுத்தி அந்த விஷயங்களை செய்யும் பொழுது ரொம்ப எக்ஸலண்ட்டாக அந்த விஷயங்களை, அந்த வேலைகளை செஞ்சு முடித்தவங்களா நாம் மாற ஆரம்பிப்போம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதையின் நாயகனும் அப்படித்தான். சின்ன வயசுலேருந்தே ஒரு குறிப்பிட்ட துறையின் மீது அதீத ஆர்வம் கொண்டவராக விளங்கினார். அந்த நபரோட சிறு வயது பருவத்திலிருந்து இன்றைய கதையை நாம் தொடங்குவோம். ஸ்டீவன் அப்படிங்கிற அந்த சிறுவனுக்கு எப்பொழுதுமே கேமரா மேலே ஒரு ஆர்வம். யாராவது என்னைக்காவது நம்மக்கிட்ட வந்து ஒரு வீடியோ கேமராவை ப்ரெசன்ட் பண்ணிட மாட்டாங்களா, அந்த வீடியோ கேமராவின் வழியாக இந்த உலகத்தில் நாம் பார்க்குற காட்சிகளை எல்லாம் நாம் பதிவு பண்ணிட மாட்டோமா அப்படின்னு கேமரா கனவை கண்டுக்கிட்டே இருந்தான் ஸ்டீவன் என்கிற அந்த சிறுவன். ஒரு நாள் அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கு ஒரு வீடியோ கேமராவை கிஃப்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸ்டீவனுக்கு தாங்க முடியாத ஆர்வம். இம்மீடியட்டாக அந்த கேமராவை எடுத்து தன்னுடைய வீட்டை பல்வேறு கோணங்களில் நாம் ஷூட் பண்ணி அதையே ஒரு சிறு படமாக நாம் வெளியிடணும் அப்படின்னு துடிச்சான் ஸ்டீவன். ஆனால் அவங்க அம்மா அவங்கிட்ட அந்த வீடியோ கேமராவை கொடுக்கவே இல்லை. நீ ரொம்ப சின்ன பையன், உன்கிட்ட இவ்வளோ காஸ்ட்லியான வீடியோ கேமராவை நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆர்வ கோளாறால் அந்த வீடியோ கேமராவை நீ சுக்கு நூறாக உடச்சிடுவ. வீடியோ கேமராவில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உனக்கு இன்னும் கொஞ்சம் வயசாகணும் அப்படின்னு சொல்லி அந்த கேமராவை அவங்க அம்மா அந்த பையன்கிட்ட கொடுக்கவே இல்லை. அவங்க ஃபேமிலியில் எப்பொழுதுமே அடிக்கடி ஏதாவது ஒரு சிற்றூர்களுக்கு பிக்னிக்காக போவாங்க. ஸோ கேமரா வந்த சந்தோஷத்தில் அவங்க அம்மா, அப்பா, ஸ்டீவன் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபேமிலி பிக்னிக்கு கிளம்பினாங்க. உடனே ஸ்டீவனோட அப்பா புதுசாக வந்திருந்த வீடியோ கேமராவால் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸ்டீவனுக்கா ஆர்வம் தாங்கலை. சரி, அம்மா கிட்ட கேட்டு தான் வீடியோ கேமரா நமக்கு கிடைக்கல, அப்பா கிட்டையாவது கேட்போம் அப்படின்னு சொல்லி, அப்பா ப்ளீஸ் நீங்கள் ஷூட் பண்ணுற மாதிரியே
நான் நம்ம இந்த பிக்னிக்கு போகிற இந்த பாதை ஃபுல்லாத்தையும் நான் வீடியோவில் பதிவு செய்கிறேன், எனக்கு அந்த கேமராவை கொடுங்கன்னு கேட்ட பொழுது அவங்க அப்பாவும், இல்லை ஸ்டீவன், உனக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த சாமர்த்தியமோ அந்த ஸ்கில்லோ வளரலை, உனக்கு இதை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி அப்பாவும் ஸ்டீவன் கிட்ட வீடியோ கேமராவை கொடுக்கல. சரி, இவங்க அந்த பிக்னிக் முடித்து வீட்டுக்கு வந்ததும் அவங்க அப்பா அந்த வீடியோ கேமராவில் பதிவு செய்த காட்சிகளை பார்த்ததுமே ஸ்டீவனுக்கு ரொம்ப அப்செட் ஆகி போச்சு. அப்பா, உங்களுக்கு சரியாகவே படத்தை எடுக்க தெரியலப்பா, ஒன்று ஓவராக லைட் கொடுக்குறீங்க, அப்படி இல்லை அப்படின்னா இருட்டில் படம் எடுத்திருக்கீங்க, உங்கள் கை வேற ஷேக் ஆகிட்டே இருக்குது, இப்படியா ஒரு வீடியோ படத்தை ஷூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி முதல் முறையாக அப்பாவையே திட்ட ஆரம்பித்தான் ஸ்டீவன். அடுத்த முறையும் ஒரு 2 மாதம் கழித்து அந்த ஃபேமிலி ஒரு பிக்னிக்கு கிளம்பும் பொழுது அவங்க அப்பா கிட்ட திரும்பவும் ஸ்டீவன் அந்த வீடியோ கேமராவை கொடுக்க சொல்லி கேட்டான். அப்போவும் அவனுக்கு மறுப்பு தான் கிடச்சிது. திரும்பவும் அவங்க அப்பா பதிவு செய்த காட்சிகளை பார்த்து, உங்களுக்கும் கேமராவுக்கும் ரொம்ப தூரம், எவ்வளோ சினிமா பார்க்குறீங்க, அதிலலாம் எவ்வளோ அழகான சீன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் மோசமான சீன்ஸ்களை ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டீவன் அவங்க அப்பாவை திட்டினான். இன்னும் அவங்க அப்பா சொன்னார், சினிமாவும் நடைமுறை வாழ்க்கையும் ஒன்றா, அவங்க காஸ்ட்லியான கேமராலாம் வச்சு கேமரா ஆங்கிள்லாம் பார்த்து ஃபிலிம்ஸை ஷூட் பண்ணியிருப்பாங்க, நாம் ஜஸ்ட்டு ஹோம் வீடியோ மாதிரி நம்மளுடைய ஒரு ஸ்வீட் மெமரிஸ்க்காக தான் இந்த விஷயங்களெல்லாம் நான் பதிவு செஞ்சுருக்கேன், ரொம்ப தான் பேசுறியே நீ அப்படின்ட்டு அவங்க அப்பா திட்டினார். ஸ்டீவன், சரி, நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலி பிக்னிக் போகும்பொழுது எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் என்னுடைய ஆசைக்காக ஒரு வீடியோவை நான் ஷூட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு இவன் ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால நெக்ஸ்ட் டைம் அந்த ஃபேமிலி பிக்னிக்கு போகும்பொழுது வேண்டா வெறுப்பா அந்த அம்மாவும் அப்பாவும் ஸ்டீவன் கையில் வீடியோ கேமராவை கொடுத்தாங்க. ஸ்டீவன் என்ன பண்ணா, அந்த ஃபேமிலி பிக்னிக்கு தங்களை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த சீன்லேருந்தே அந்த வீடியோ கேமரா வழியாக ஷூட் பண்ண ஆரம்பித்தான். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அவங்க அம்மா சூட்கேஸில் மடித்து வைக்கிற ஃபஸ்ட்டு சீனு, அடுத்தது அந்த சூட்கேஸை அவங்க காரில் ஏற்றுற விதம், இதெல்லாம் எடுக்கும் பொழுது இதோடு மட்டுமே விடாமல் அவன் என்ன சொன்னான், அம்மா நீங்கள் கார் கதவை சரியாக திறந்து சூட்கேஸை ஏற்றலை, ஸோ அழகாக ஏற்றுங்க, அதில் ஒரு நளினம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சூட்கேஸை காரில் ஏற்றுற அந்த ஒரே சீனுன்னு தான் சொல்லணும், ஏன்னா திரும்பி திரும்பி அதை ஒரு 7 தரம் 8 தரம்னு ரீடேக் பண்ண வச்சான். போகிற இடத்துல எல்லாம் அந்த இலையோட நுனியில் இந்த சூரியன் பட்டு அந்த பனித்துளி தெளிக்கிற அந்த ஒரு விஷயம், பட்டர்ஃப்ளை பறந்து போகிற விஷயம், மலை உச்சி அந்த அந்த கரெக்டாக அந்த பீக்கை அந்த கேமரா கண்ணில் பதிவு செஞ்சது அப்படின்னு வித்தியாசமான பதிவுகளை கேமராவில் பதிவு செஞ்சுக்கிட்டே வந்தான் ஸ்டீவன். வீட்டுக்கு வந்ததும் அன்றைக்கி நைட்டே தான் ஷூட் பண்ணிட்டு வந்த அந்த வீடியோ காட்சிகளை அவங்க அம்மா அப்பா கிட்ட காட்டிய பொழுது அவங்க அப்பா ரொம்பவே வியந்து போனார். வெரி குட், இனிமே நம்மளுடைய ஃபேமிலி பிக்னிக் ஃபோட்டோகிராஃபர் நீ தான் அப்படின்னு சொல்லி அப்பா கொடுத்த அந்த பாராட்டு பத்திரம் ஸ்டீவனுக்கு ரொம்பவே பிடிச்சது. சரி, நமக்கு வீடியோகிராஃபி அது மேலே ரொம்ப ஆர்வம் இருக்குது, நமக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதில் தான் நம்மை நாமே மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மை ஸ்டீவன் எனும் சிறுவனுக்கு அப்போவே புலப்பட ஆரம்பிச்சது. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது வீடியோகிராஃபி சொல்லித்தரக்கூடிய இன்ஸ்டியூட் இருக்கா அப்படின்னு அவன் தேடி பார்த்தபோது எந்த இடத்துலையுமே அந்த காலத்தில் இந்த வீடியோகிராஃபியை சொல்லித்தரத்துக்கான தனி ஒரு இன்ஸ்டியூட் இல்லை. அவனோட ஸ்கூலில் இருந்த ஸ்கவுட் கிளப்பில் என்ன பண்ணாங்க, ஸ்டில் கேமராஸை வச்சு எப்படி படம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் நடத்தினாங்க. ஸ்டீவன் அங்கே போய் சேர்ந்தான். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அவன் அந்த ஸ்டில் கேமராவை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்து அவனுக்கு அந்த ஃபோட்டோகிராஃபியை சொல்லி கொடுத்த ஃபோட்டோகிராஃபர் என்ன சொன்னார், உனக்கு இந்த கேமரா கண் வழியாக இந்த கேமரா வழியாக ரொம்ப அழகாக பதிவு பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்குது, ஸோ நீ இங்கே என்னென்னலாம் கற்றுக்கிட்டியோ அதே டெக்னிக்கை நீ வீடியோ கேமராவிலையும் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. 12 வயதிலேயே தனக்கு அந்த வீடியோகிராஃபி மேலேயும் அந்த சினிமா எடுப்பதிலும் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் தாங்காமல் சிறுவன் ஸ்டீவன் என்ன பண்ணினா, ஆக்சுவலாக ஃபீனிக்ஸ் ஏர்போர்ட்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட் மேனேஜர்கிட்ட போய் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி ஒரு 9 நிமிடம் ஓடக்கூடிய படத்தை பதிவு பண்ணான். அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு வார் 2 தான் தீமாக இருந்தது நிறைய ஹாலிவுட் மூவிஸ்க்கு. ஸ்டீவன் தன்னோட ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போய் அந்த ஃப்ளைட்டோட காக்பிட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு ஃபைட் சீனை எடுத்து
தன்னோட கொண்டு போன அந்த கெச்சப் பாட்டிலெல்லாம் ஃப்ளைட்டில் கொட்டி அந்த வீரர்கள்லாம் ரத்தம் சிந்துற மாதிரியான சீனெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருந்தான். அந்த படம் பேர் கூட ஃபைட்டர் ஸ்குவாட் அப்படின்னு பேரும் வச்சான். அந்த 12 வயது மட்டுமே நிரம்பிய அந்த சிறுவன் எடுத்த அந்த படத்தை அவனோட கூட படித்த அத்தனை கிளாஸ்மேட்ஸுமே ரொம்ப வியந்து பாராட்டினாங்க. சரி, நம்முடைய கனவு இதுதான், லட்சியம் இதுதான். சினிமாவுக்குள்ளே நாம் எப்படி நுழைஞ்சிடணும் அப்படின்னா, நாம் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து இந்த ஃபிலிம்ங்கிற சப்ஜெக்ட்லேயே கிராஜுவேஷன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி 17வது வயதில் எத்தனையோ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுகளுக்கு அட்மிஷன் வேண்டி ஸ்டீவன் லெட்டர்ஸ் அனுப்பின பொழுது எந்த இன்ஸ்டியூட்டுமே ஸ்டீவனுக்கு சீட்டு கொடுக்கல. காரணம், ஸ்டீவன் சினிமா கேமரா அப்படின்னே கனவு கண்டுக்கிட்டே இருந்ததுனால படிப்பில் கொஞ்சம் பின்தங்கியிருந்தான். அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸ் எதிர்பார்த்த கிரேடுகள் என்பது ஸ்டீவனிடம் இல்லை. சரி, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து தான் சினிமாவை படிக்கணும்னு அவசியம் இல்லை, நாம் நம்முடைய கனவையும் லட்சியத்தையும் தொலைக்காமல் இருப்போம், எப்படியாவது சினிமாவுக்குள் நுழையணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட லட்சியம் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த யூனிவர்சல் ஸ்டூடியோஸில் சம்மர் இன்டர்ன்ஷிப்புக்காக ஒரு கிளரிக்கல் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் ஸ்டீவன். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாண்ட்விச் கொடுப்பது, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பது அப்படின்னு தொடங்கி அவனுடைய சினிமா பயணம், சினிமா கற்றுக்கொள்ளும் பயணம் அந்த யூனிவர்சல் ஸ்டூடியோஸில் இருந்த ஒவ்வொரு செட்டுகளுக்காக போய் அங்கே அவங்க எப்படியெல்லாம் படம் பிடிக்கிறாங்க, அந்த படத்தை அவங்க எப்படி எடிட் பண்ணுறாங்க, எப்படி டப்பிங் நடக்குது அப்படிங்கிற நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் தன்னுடைய அதீத ஆர்வத்தால் ரொம்ப திறம்பட கற்றுக்க ஆரம்பித்தான் ஸ்டீவன். சம்மர் இன்டர்ன்ஷிப் கோர்ஸும் முடிஞ்சு போனப்புறமும் ஸ்டீவன் தன்னுடைய யூனிவர்சல் ஸ்டூடியோவை நோக்கிய பயணத்தை விடவே இல்லை. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு கையில் ஒரு சூட்கேஸையும் கழுத்தில் ஒரு டையையும் மாட்டிக்கிட்டு டெய்லியே யூனிவர்சல் ஸ்டூடியோவுக்கு போவான் ஸ்டீவன். சரியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 17வது வயதில் அந்த இன்டர்ன்ஷிப்லாம் முடிஞ்சாச்சு. ஒரு 3-4 வருஷம் கழித்து ஸ்டீவனுக்குள்ளே இருந்த அந்த சினிமா கனவோட தாக்கத்தினால ஸ்டீவன் என்ன பண்ணால், முதல் முறையாக ஒரு 8 மில்லிமீட்டர் அளவில் ஒரு படத்தை எடுத்து அங்கே அந்த யூனிவர்சல் ஸ்டூடியோவில் இருந்த ஒரு ஸ்டூடியோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கிட்ட போய், சார் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, எங்களுக்கு தேவை 8mm படம் இல்லை 16mm படம் தான் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஸ்டீவனை வெளியில் அனுப்பிச்சிட்டாரு. ஓகே அப்படின்னு ஒரு 2 நாட்களில் 16mm படம் எடுத்து திரும்பவும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட ஸ்டீவன் போய் நின்ற பொழுது அவர் திரும்பவும் எங்களுக்கு தேவை 35mm படம் தான், இந்த மாதிரி எடுத்த படத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதும் மீண்டும் தன்னுடைய கார் கராஜில் அதையே மாற்றி படம் எடுத்து அந்த படத்தை ஸ்டீவன் போட்டு காமிச்ச பொழுது அந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ரொம்பவே வியந்து பாராட்டி யூனிவர்சல் ஸ்டூடியோஸில் முதல் முறையாக 7 வருட கான்ட்ராக்டை ஸ்டீவன் என்னும் அந்த சிறுவனுக்கு கொடுத்தாரு. இத்தனை நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம் அந்த ஸ்டீவன் யாருன்னு. அவர் வேற யாருமே இல்லை, ஜாஸ், ஜுராசிக் பார்க் அப்படின்னு பிரம்மாண்டமான படங்களை எடுத்த ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தான் அவர். தன்னுடைய கனவு, தன்னுடைய ஆர்வம், இதை எதையுமே தொலைக்காமல் இருந்தார் ஸ்டீவன். எப்பொழுதுமே சொல்லுவாங்க, நம்மளுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு பிளான் ஏ அப்படிங்கிற பேரில் நாம் சில வழிமுறைகளை எழுதி வச்சுருந்தோம் அப்படின்னா, அந்த பிளான் ஏல நாம் எழுதின எந்த வழிமுறையுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா உடனடியாக நம்முடைய கோலையே நாம் விட்டுடக்கூடாது. A to Z எவ்வளவோ ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும் பொழுது பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டின்னு நம்முடைய அந்த வழிமுறைகளை தான் நாம் மாற்றணுமே தவிர நம்முடைய லட்சியத்தை நாம் தொலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அதை தான் பண்ணியிருக்காரு. சினிமா உலகத்தில் அழுத்தமான காலை பதிக்கணும் அப்படிங்கிற தன்னுடைய கோலையும் தன்னுடைய லட்சியத்தையும் அவர் விட்டுடவே இல்லை. பிளான் ஏ ஒர்க் ஆகலையா, ஓகே பிளான் பி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அவர் மாற்றி மாற்றி பல பிளான்களை மாற்றி வழிமுறைகளை மாற்றிக்கொண்டே இருந்ததால் மட்டுமே தான் அவருடைய லட்சியத்தை அவர் அடைஞ்சார். நிச்சயமாக நாமும் இன்னிலிருந்து அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். நம்மளுடைய லட்சியம் என்பது ஒன்று தான். அந்த லட்சியத்தை அடைவதற்கான வழிமுறைகள் என்பது தான் வேறுபடுமே தவிர நம்முடைய லட்சியம் என்பது என்றுமே வேறுபடவே படாது. நம்முடைய கனவையும் லட்சியத்தையும் தொலைக்காமல் நாமும் இன்றிலிருந்து வெற்றி முகத்தோடு வாழ்க்கை என்னும் பயணத்தை வெற்றிகரமாக பயணிப்போம். வாருங்கள், மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்பைரிங்கான கதையோடு உங்கள் அனைவரையும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.
அதுவரை நன்றி, வணக்கம். சாந்தினி, இப்போ வந்து நான் ஒரு சூப்பரான ஒரு ஃபேக்டோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செம்பருத்தி பூ தெரியும்ல, அதுவும் ரெட் கலர் செம்மந்தி இருக்குல்ல, அது வந்து மொட்டா இருக்கும் போது வந்து நிறைய பேருக்கு வந்து தலையில பூச்சி வெட்டு வரும், இந்த மாதிரி வந்து இலை வழுக்கெல்லாம் வரும் தெரியுங்களா. அவங்க வந்து எங்க வந்து அந்த மாதிரி வந்திருக்கோ அந்த இடத்த அந்த மொட்டு வச்சு நல்லா தேய்ச்சாங்கன்னா ஹேர் க்ரோத் நல்லா வந்துருமா. அதே மாதிரி வந்து இந்த செம்பருத்தி பூவை எடுத்து நல்லா வந்து நிழல்ல காய வச்சு அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடும் இல்லையா. ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலோட அதை வந்து கலந்து லைட்டாக வெதுப்பாக சூடாக்கிட்டு தலை தேய்ச்சிங்கன்னா கூட ஹேர் க்ரோத் வந்து செம்மையாக இருக்குமா. அண்ட் வந்து இளநரையெல்லாம் வரும் தெரியுங்களா, சின்ன வயசுல நிறைய பேருக்கு வெள்ளை முடியெல்லாம் வந்திருக்கும். ஸோ அதுவும் வந்து கரெக்டாக வந்து பிளாக்காக மாறிடுமா. ஓகே, பிளாக்காவே மாறிடுமா? ஆமா. ஓ மை காட், இது ஒரு வித்தியாசமான ட்ரிக்காக தான் இருக்குது. ஆக்சுவலி செம்பருத்தி பூ பற்றி நீ சொன்னலையா, செம்பருத்தி இலைக்கும் ஒரு நல்ல குணம் இருக்குது. முக்கியமாக ஹேர் க்ரோத் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே செம்பருத்தி அந்த செடியை தான் நோக்கி போவோம் இல்லையா. ஸோ செம்பருத்தி இலை பார்த்தீங்கன்னா வந்து அது நேச்சுரலாகவே வந்து ஒரு ஷாம்பு மாதிரி தான் போல இருக்காது. ஜஸ்ட் நீ தண்ணியில் வந்து அந்த இலையை வந்து ஸ்க்வீஸ் பண்ண அப்படின்னா கூட அதில் வந்து லைட்டாக ஷாம்பு மாதிரியே வந்துட்டு எப்படி நம்ம வீட்டில் நிறையா வரும். இந்த ஷாம்பு நேச்சுரல் ஷாம்புவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப சூப்பரான ஃபேக்டாக இருக்கே. ஷாம்பு வேலை மிச்சம் பண்ணலாம் போல இருக்கே. ஆமாம், நானும் ஷாம்பு நேற்று இதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இது எங்கள் பாட்டி சொன்னதே, பட் நான் அப்போ ட்ரை பண்ணல, இப்போ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் ஷாம்பு விற்கிற வேலையில். ஓகே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய மூலிகைகளுக்கு வந்து மருத்துவ குணங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்கிறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் அவர்கள் காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் வந்து மூலிகை மருத்துவம். இதில் வந்து பித்தப்பையில் கல் சேர்ந்துருக்குன்னுவாங்க. இந்த பித்தப்பையில் கல் சேர விடாமல் தடுக்கிறதுக்கும் அந்த பித்தப்பையில் இருக்க கல்லை கரைக்கிறதுக்கான மருந்து இது. இந்த மருந்தை வந்து நம்ம தயாரிக்கும் முறையும் பார்க்குறோம். இதில் வந்து முக்கியமாக வந்து அகத்திக்கீரையை நம்ம பயன்படுத்துகிறோம். அகத்திக்கீரையை பயன்படுத்தினோம்னா உள்ளே இருக்கிற அகத்துக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்காண்டி தான் அகத்திக்கீரைன்னு நம்ம சொல்கிறோம். அகம்னா உள் உறுப்புகளை சரி செய்யணும்னா அகத்திக்கீரையை சாப்பிடணும். அகத்திக்கீரை எல்லாரும் சாப்பிட முடியாது தெரியுங்களா. நல்ல மனிதர்கள் மட்டும்தான் சாப்பிட முடியும். நல்ல மனிதர்னால் யார்? குடிக்காமல் இருக்கிறவங்க. அதிகமாக குடித்தாங்கன்னா இதில் வந்து மாரடைப்பு வந்து இறந்துருவாங்க. அகத்திக்கீரை சாப்பிட்றவங்க வந்து கண்டிப்பாக மாரடைப்பு வந்துடும், இறந்துருவாங்க. இல்லைன்னா மருத்துவமனைக்கு போனால் ஒரு 2 லட்ச ரூபா செலவழித்து வச்சிரும். அதனால் கண்டிப்பாக குடிக்கிறவங்க யாரும் இதை வந்து சாப்பிடக்கூடாது. குடிகாரர்களுக்கு அகத்திக்கீரை விஷமாகத்தான் இருக்கும். ஏன்னா இது அதிக அளவு இரும்பு சத்து இருக்கும். இது இரும்பு சத்து போய் உடம்புல சத்து இல்லாதவங்களை திடீர்னு போய் தாக்குனதுமே அவங்க உடம்பு கெட்டு போயிடும். அந்த உடம்பு முழுவதும் வந்து கெட்டு போயிடும். அப்போ வந்து மூச்சடைப்பு ஏற்படும். மூச்சடைப்பு ஏற்படுச்சுன்னா அவங்களால தாங்க முடியாது. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை உண்டு பண்ணிடும். அதனால் அகத்திக்கீரை நல்ல மனிதர்கள் சாப்பிட்றது அப்படின்னா குடிக்காமையே இருக்கணும். எப்பயுமே குடிக்காமல் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா எந்த தவறும் செய்யாது. இன்றைக்கி செய்கிறத நாளைக்கு சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கெடுத்துரும். அதனால் கண்டிப்பாக அதை வந்து அவங்க சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிட்றவங்க சுத்தமாக இருக்கணும், சைவ உணவு எடுக்கிறவங்களா இருக்கணும், குடிகாரங்களாக இருக்கக்கூடாது, எந்த ஒரு புகைப்பழக்கம் இருக்கக்கூடாது. அதிக அளவு நம்ம ரத்தத்தில் நிக்கோடின் கலந்துருந்தாலும் இது வந்து போய் வந்து மார்பு நெஞ்ச அடைப்பை வந்து ஏற்படுத்தி மூச்சு திணறலை உண்டாக்கி அப்படியே செயலிழக்க வச்சிடும். கை கால் வராது, உடனே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மூச்சே இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்கும். ஆனால் நன்மையை செய்யக்கூடியது, நல்லவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடியது, தீயவர்களுக்கு தீயதை செய்யக்கூடியது. சொல்லுவாங்களா, நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன், அதுதான் அகத்திக்கீரை. அதோடு சேர்ந்து கண்ணுப்பிழையை பயன்படுத்துகிறோம். கண்ணுப்பிழைக்கு வந்து சிறு பிழைன்னு சொல்லுவோம். இதை வந்து காப்பு கட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து கிராமப்புறங்களில் எல்லார் வீட்லேயும் கட்டியிருப்பாங்க. இதை வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். காப்புனா உடலை காப்பாற்றுறது, உள் உறுப்புகளை காப்பாற்றக்கூடியது. இதை வந்து நம்ம நேரடியாக மென்று சாப்பிட்லாம், இதை காய்ச்சி சாப்பிட்லாம், இதை இடித்து சாப்பிட்லாம். எந்த வகையில் சாப்பிட்டாலும் நல்லதை செய்யும். இது அப்படியே வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு வைத்தியர் வீட்டில் இருக்கிறதுக்கு சமம். அதனால தான் எல்லார் வீட்டுக்கு முன்னாடி இது கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. நீங்கள் போய் பெரியவங்களை கேட்டிங்கன்னா யாருக்குமே இது தெரிய மாட்டுது. ஏன் தெரியல? அது மறந்து போச்சு. வயசானவங்கள பேசாமல் இருங்க, எதையாவது புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ வந்து மீண்டும் பழைய இது வந்துருச்சு. எப்படி உலகம் உருண்டையோ அதே மாதிரி மாறி 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 மேலே கீழே இருக்கிறது மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. மறந்ததெல்லாம் மீண்டும் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து இந்த காப்பை பயன்படுத்தும் போது அந்த பித்தப்பையில் இருக்கிற கல்லை கரைக்கக்கூடியது, பித்தப்பையில் இருக்கிற கல்லை கரைக்கக்கூடியது இந்த காப்பு. அது மட்டும் இல்லை, இதோடு சேர்ந்து புதினாவை பயன்படுத்துகிறோம். இந்த புதினாவும் பித்தப்பையை வந்து சுத்தம் செய்யும். இது பித்தம் உற்பத்தி ஆகிறத தடுக்கக்கூடியது. அதனால தான் புதினாவை எந்த வகையிலையாவது நீங்கள் சாப்பிட்டாகணும். சிலர் பார்த்தீங்கன்னா புதினா சட்னி நிறையா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பித்தப்பையில் இருக்கிற கல்கள் கரைய ஆரம்பிச்சிடும். ஏன் பித்தப்பையில் கல் வருது? அவங்க சாப்பிட்ற உணவில் தான் வருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய மாமிச உணவுகள் எடுக்கிறாங்க. அதில் நிறைய வந்து இன்றைக்கி வந்து மலட்டு கோழி, மலட்டு முட்டை இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு முழுவதும் பித்தப்பையில் கல் தான் வரும்.
இன்றைக்கி இருக்கிற அந்த கோழிக்கறியை சாப்பிட்டாங்கன்னா அந்த வயத்தில் போய் எல்லாமே கல்லாக மாறி அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் பித்தப்பைக்குள்ளே போனது வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வெளியிலேயே வராது. நேராக எடுக்கணும்னா பித்தப்பையை பிடிங்கி போட்டுருவாங்க. பித்தப்பையே இல்லாமல் போயிடுச்சுன்னா பித்து இல்லாதவனுக்கு புத்தி இல்லாமல் போயிடும். என்ன சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு புத்தி இல்லைன்னா உனக்கு பித்தே இல்லைடான்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன வயசில் அந்த முதல்ல வந்து நாவல் பழம் சாப்பிட்டுச்சு, குரங்கு வந்து மேலேருந்து நாவல் பழத்தை தட்டி விட்டுக்கிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் அந்த குரங்கை பிடிச்சி திங்கணும்னு பார்த்துச்சான் அந்த முதல்ல. அப்போ முதுகு மேலே ஏற்றிட்டு நடுக்கரைக்கு போகும்போது சொல்லிச்சான், இங்கே இருக்கிறத பாரு, நான் இன்னும் கொஞ்சம் நிறையா எடுத்து தரேன்னு சொல்லி கரையில் ஏறி உட்காந்துக்கிருச்சான். கரையில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் தான் சொல்லிச்சான், பித்து இல்லாத உனக்கு நான் எதுக்குன்னா, நான் ஏற்கனவே ஈரலை மரத்தில் வச்சுட்டு வந்தேன்னு சொன்னதால் இது இறக்கி விட்டுருச்சு. அப்போ பார்த்தா அந்த முதலைக்கு பித்து இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த பித்து இல்லாதவனுக்கு தான் பித்தப்பையை எடுக்கணும். பித்தப்பையை எடுத்தாச்சுன்னா அவனுக்கு புத்தி கூர்மை குறைஞ்சிடும், புத்தியே இருக்காது. எதை செய்கிறாங்களோ அதனால் செகுடனும் குருடனும் எதை செய்வாங்க, ஒரே மதி தான். அவங்க கேட்டதை மட்டும்தான் செய்வாங்க. அவங்களுக்காக வந்து சிந்திக்கிற திறமை குறைவு. ஆனால் அதிக பலசாலி அதிக புத்திசாலி தான் அவங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு எது கேட்டுச்சோ அதை மட்டும்தான் செய்வாங்க. அதனால் குருடனுக்கு ஒரே மதி, செகுடனுக்கு ஒரே மதின்னு சொல்லுவாங்க. அந்த பித்தப்பை எடுத்தாலும் அது ஒரே குணத்தில் தான் இருப்பாங்க. அந்த குணத்தை மாற்ற முடியாது. கோபம்னா கோபமாக இருப்பாங்க, சாந்தம்னா சாந்தமாக இருப்பாங்க. அந்த பித்தப்பை எடுத்தோம்னா யோசிக்கிற திறமையே இல்லாமல் போயிடும், செமிக்கும் திறன் குறைஞ்சு போயிடும். இதோட சேர்ந்து மிளகை சேர்த்து நம்ம சேர்க்கும்போது பித்தப்பையில் இருக்க கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க ஆரம்பிச்சிடும். கல்லை வந்து உடைச்சி மீண்டும் வந்து ரத்தத்து வழியாக தான் எடுக்கணும். அந்த பித்தப்பையிலேருந்து நேரடியாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பித்தப்பையில் உள்ளே போயிட்டா அது உள்ளே இருந்து பித்தப்பையை உடைக்கணும், இல்லைன்னா பித்தப்பையை எடுக்கணும். ஆனால் அந்த பித்தப்பையை கரைச்சி மீண்டும் வந்து பித்தத்தை வந்து சாதாரணமாக நம்ம குடல் மூலம் சுரப்பி மாதிரி வெளியேற்றக்கூடியது இந்த மிளகு. கொத்தமல்லி விதையை நம்ம சாப்பிட்டோம்னா பித்தம் எல்லாமே வந்து எவ்வளோ பித்தமாக இருந்தாலும் அந்த பித்தம் கரைய ஆரம்பிச்சிடும். பித்த மயக்கம் இருந்தால் அந்த பித்த மயக்கத்துக்கு கொத்தமல்லி விதையை சாப்பிட்டுப்பாங்க, அதுவும் சரியாக்கும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், பித்த மயக்கம். சிலர் பார்த்தீங்கன்னா எந்த நேரம் போதையில் இருக்க மாதிரியே இருப்பாங்க, மது மயக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா அந்த பித்தம் தலைக்கு ஏறிச்சுன்னா அவங்களுக்கு எது நடக்குதுன்னே தெரியாது, எதையோ ஒன்று செஞ்சிகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய உடலில் அந்த மாதிரி இருக்கும், மனநிலை ரொம்ப மோசமாக இருக்கும். அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு இந்த கொத்தமல்லி விதையை தினந்தோறும் நீங்கள் சட்னியில் பயன்படுத்தலாம், ஏதாவது மசால் பொடியில் பயன்படுத்தலாம். இதெல்லாம் முன்னோர்கள் முன் ஜாக்கிரதையாக தான் சாம்பாரில் வந்து அந்த மசால் பொடிக்கு இந்த கொத்தமல்லியை சேர்க்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதால பித்தம் வந்து ஒரே சீராக இருக்கிறதுக்காக வேண்டி தான் இதை செஞ்சாங்க. இந்த சீரகத்தை பயன்படுத்தும் போது உடலை சீராக்கக்கூடியது, பித்தப்பையை மட்டும் இல்லை உடம்பு முழுவதும் தங்கமாக்கக்கூடியது. அதனால தான் சீரகத்தை சேர்க்குறோம். சீரகம் சேர்க்காத பொருளே கிடையாது, சீரகம் சேர்க்காத மருந்தே இல்லை. நம்ம எல்லாத்துலேயும் சீரகம் சேர்க்கலாம். சீரகம் சேர்க்க நிறைய நன்மைகள் கிடைக்கும். நம்ம உடல் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. தங்கச்சத்து இதில் அதிகமாக இருக்கிறதால உடலில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும். அந்த பித்தப்பையில் இருக்க கல் கரையிறதை நம்ம பார்க்கலாம். இந்த பித்தப்பையில் இருக்க கல் கரைஞ்சினா வலி குறைஞ்சினா நிறைய யோசிக்கிற திறமை வரும். இல்லைன்னா ஒரே மந்தமாக வீட்டில் படுத்த மாணிக்கு தான் இருப்பாங்க, எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. அந்த பித்தப்பையில் இருக்க கல் அந்த மாதிரி மூளையை செயல்பட விடாமல் வச்சுருக்கோம். பனை வெல்லத்தை சேர்க்கும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து பனை வெல்லம் சேர்க்கும்போது அதிக அளவு ஞாபக சக்தியை கொண்டு வரணும்னா பித்தப்பை சுத்தமாகும். பித்தத்தை சுத்தமாக்கணும்னா பனை வெல்லம் வேணும். அந்த பனை வெல்லத்தையும் இதோடு சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்த்து மருந்தாக பயன்படுத்தும் போது நம்ம பித்தப்பை முழுவதும் சுத்தமாகும். பித்தம் சுத்தமான புத்தி சுத்தமாகும். புத்தி சுத்தமான கண் பார்வை கூடும். அதிக அளவு யோசிக்கிற திறமையை கொண்டு வருவாங்க. மயக்கமே இல்லாத நிலையில் இருப்பாங்க. நல்ல நிலையில் வரணும்னா இந்த மருந்தை பயன்படுத்துகிறோம். இப்போ பித்தப்பையில் இருக்க கல்லை கரைக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்ப்போம். பித்தப்பையில் உள்ள கல்லை வெளியேற்றுறதுக்கான மருந்து இப்போ நம்ம தயாரிக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு வந்து அகத்திக்கீரை, அதே சம அளவு ஒரு கைப்பிடி அளவு கண்ணுப்பிள்ளை செடி, கண்ணுப்பிள்ளை அப்படின்னு சொல்கிற காப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். சிறுபிள்ளைன்னு சொல்லலாம். சிறுநீரகத்தில் உள்ள கல்லை கரைக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து நாட்டு மருந்து கடையில் நீங்கள் கிடைக்கும். இயற்கையாகவே வந்து கிராமப்புறத்துகளில் பாதையில் மலையில் அவங்கவுங்க தோட்டத்தில் வீட்டில் வந்து இதை வந்து தை பிறந்துட்டாக்கா காப்பு கட்டுன்னு சொல்கிற தை மாதம் முதல் தேதியில் வந்து இந்த காப்போடு சேர்ந்து அம்மங்காப்பு, வேப்பிலை, ஆவார இலை இதெல்லாம் சேர்ந்து வீட்டில் கிருமி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக அம்மனுக்காக கட்டப்படுற இந்த காப்பு கட்டுன்னு சொல்கிற கண்ணுப்பிள்ளை செடி, இந்த பவுடரும் கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கி பவுடராகவும் வாங்கி பயன்படுத்தலாம். சிறுநீரக கல் வெளியேற்றுறதுக்கு
இதோட சேர்ந்து புதினா தழை, புதினா தழை ஒரு கைப்பிடி அளவு, எல்லாமே சம அளவு எடுத்து ஒரு 5 கிராம் அளவுக்கு சீரகம், கொத்தமல்லி விதை ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து இடிச்சுக்கிறணும். அது கூட சேர்ந்து ஒரு 10 மிளகு, 10 மிளகு, தனியான்ற கொத்தமல்லி விதை அதையும் சேர்த்து சீரகம் நேரடியாக போட்டுக்கலாம். இதெல்லாம் சும்மா வந்து 1-2 இடித்து கூட கஷாயமாக போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம பனைவெல்லாம் நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கணும். மருந்துன்னா மருந்து சாப்பிட்றோம் அப்படின்ற அந்த உணர்வு வராமல், நம்ம கஷாயம் ஏதோ ஒரு மருந்து கசப்பாக இருக்கும், மருந்து சாப்பிட்றோன்ற ஒரு நினைப்பே வராமல் இதை வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம இந்த கஷாயமாக போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா பித்தப்பையில் இருக்க கல், உப்பு, எரிச்சல் எல்லாமே வந்து கரைஞ்சு அதை சுத்தமாக நல்லா குணப்படுத்திடும். இப்போ 200 மில்லி தண்ணியில் நம்ம கஷாயம் காய்ச்சினதை பாதியாக சுருக்கி 100 மில்லியாக வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றுல 100 மில்லியை தினமும் குடிச்சிட்டு வரணும். அப்படி நீங்கள் 48 நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த கல் எந்த அளவில் இருந்தாலும் அது கரைஞ்சிரும். திரும்ப போய் நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு போய் படம் எடுத்து பார்க்கலாம், கல்லினுடைய அளவு குறைஞ்சிருச்சு அல்லது சிறுநீரக பையில் உப்பு படிஞ்சிருந்ததெல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு நேரடியாக நீங்களே பார்த்துக்கலாம். பித்தப்பையில் இருக்க கல்லை வந்து கரைக்கிறது இது ஒரு சிறந்த மருந்து. இந்த அகத்திக்கீரை வந்து உள் உறுப்புகளில் போய் இந்த கஷாயமாக போகும்போது இது யார் வேணாலும் சாப்பிடலாம். அகத்திக்கீரையை நேரடியாக சாப்பிட்டா தான் குடியாரங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இறந்துருவாங்கன்னு நம்ம சொன்னோம். அகத்திக்கீரை இந்த மாதிரி கஷாயமாக எடுத்துட்டா யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது குழந்தைகளுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு கொடுத்தா பித்தப்பையில் கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அது சரியாயிடும். பெரியவங்களுக்கு குறைஞ்சது 50 மில்லியாவது தினந்தோறும் குடிக்கணும். இது வந்து இப்போ வந்து 100 மில்லி அளவுக்கு இருக்குது. இதில் வந்து 50 மில்லி அளவு குடித்தா போதுமானது. இதை காலையில் ஒரு வேளை குடித்தாலே போதும். இதை தினந்தோறும் சாப்பிட்டு வர பித்தப்பையில் இருக்க கல் கரைய ஆரம்பிச்சிடும். இது பெரியவங்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், அந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கும். பித்தப்பையில் கல் இருந்துன்னா யோசிக்கிற திறமையே இருக்காது. அதிகமாக வந்து மந்தமாக தான் இருப்பாங்க, படுக்கையிலே தான் இருப்பாங்க, எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. சொல்லுவாங்க எருவு மாட்டில் மழை பெஞ்சா மாதிரி இருக்கியப்பா, ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து பித்தப்பையில் கல் உற்பத்தி ஆயிடுச்சு. அதிக அளவு முட்டை சாப்பிட்ருப்பாங்க, அதிக அளவு மீன் சாப்பிட்ருப்பாங்க, அதிக அளவு மாமிசங்கள் சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த பித்தப்பையில் கல் வரும். தினந்தோறும் பிரியாணி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் நிறையா இருக்கும். முஸ்லீம் பெண்களுக்கு நிறைய சகோதரிகளுக்கு வந்து நிறைய பித்தப்பையை எடுத்துட்டாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பித்தப்பை எடுத்து நிறைய பெண்கள் வந்து நாங்கள் சந்திக்கிறோம். ஏன்னு கேட்டால் அவங்க கறி சாப்பிட்றத நிறுத்த முடியலன்றாங்க. கண்டிப்பாக கறி சாப்பிட்றத இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிறணும். நிறுத்த முடியலனாலும் அளவை குறைச்சிட்டிங்கன்னா இந்த பித்தப்பையில் கல் உருவாகிறது கொஞ்சமாக இருக்கும். இந்த மருந்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னா கல் உருவாகிறத தடுத்து கரைச்சி வெளியில் வந்துச்சுன்னா மீண்டும் உங்கள் உடலை பாதுகாத்துக்கலாம். எல்லா துடிப்பாக இருப்பாங்க. மூளை வந்து நல்ல முறையில் செயல்படும். கண் பார்வை கூர்மையாக இருக்கும். எல்லா செயல்பாடுகளும் சீராக செய்வாங்க. இல்லைன்னா மயக்கமாகவே இருக்காங்க, மந்தமாகவே இருப்பாங்க, எந்த ஒரு வேலைக்கும் உதவ மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் பிரியாணி திண்ட மயக்கணும் கிடையாது. பிரியாணி சாப்பிட்டா மயக்கம்லாம் இல்லை, அது கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிரும். இந்த பித்தப்பையில் கல் அதிகமாக இருந்தால் தான் அந்த மயக்கம் இருக்கும், எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியாது. பித்தப்பையில் இருக்க கல்லை கரைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிரீத்தி, அடுத்ததான் என்ன செக்மெண்ட் வரப்போகுது? ஏன் இப்போ திடீர்னு கேட்குறீங்க? இல்லை சொல்லுங்க, அது சம்மந்தப்பட்ட லிங்க் இருக்குல்ல. யோகம் நல்ல யோகம், யோகம் நல்ல யோகம் சொல்ல போகிறோம் இல்லையா? ஸோ டைம் பற்றி நான் ஒரு கோட் சொல்கிறேன். ஆக்சுவலி மதர் தெரேசா அவர்கள் சொன்ன கோட் இது. ஓகே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு yesterday is gone, tomorrow is yet to come, we just have today, let us begin.
அடடே. ஸோ அதாவது இன்னைக்கு வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணுங்க. நம்ம எப்பவுமே வந்துட்டு ஒன்று நேற்று என்ன நடந்தது, இல்லை வந்து முன்னாடி நடந்தது இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம், இல்லைனா நாளைக்கு இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருப்போம். பட் இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்தாலே வந்துட்டு நாளைக்கு வந்து அது நல்லபடியாக அமைஞ்சிரும். ஸோ ஏன்னா இன்னைக்கு நம்ம விதை விதைச்சோம் அப்படின்னா நாளைக்கு செடியாக முளைக்கும். என்ன சாந்தினி கொஞ்ச நாளா ரொம்ப 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 பார்க்கும்போது கருத்துக்களா வந்து தத்துவமா தான் பேச நான் ஆரம்பிச்சிருக்கீங்க. முதல்லதே அப்படிதான் பிரீத்தி, உங்களுக்கு இப்பதான் அது வெளிப்படுதுன்னு நினைக்கிறேன். அந்த திறமையை அடக்கி வச்சிருக்கீங்க போல, இப்பதான் வெடிச்சிட்டு வெளில வருது. அண்ட் ஆக்சுவலி நீங்க சொன்ன ஃபேக்ட் ரொம்ப நல்ல ஃபேக்ட் தான். நம்ம வந்து எப்பவுமே வந்து முடிஞ்சு போன விஷயத்தை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். இல்ல நாளைக்கு நமக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனா இருக்கிற சொல்றீங்க சாப்பாடு சரி நான் எதை பத்தி பேசுவேன், அதெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனா வந்து ப்ரெசென்ட்ல இருக்கிறத நம்ம எப்பவுமே வந்து மிஸ் பண்ணிடுறோம். இப்போ வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு, மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான பலனை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி நமக்காக காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? கண்டிப்பா. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 3ஆம் தேதி 11வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். சிறிய வாக்குவாதங்கள் கூட குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்திவிடும். குறிப்பாக குடும்பத்தில் உள்ள பெற்றோர் தாய் தந்தையர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக முக்கியம். அவர்களோட மன கஷ்டத்திற்கும் மன சங்கடத்திற்கும் ஆட்படாமல் இருப்பதுடன் அவர்களுடன் சரிக்கு சமமாக பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல விஷயத்தையும் ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரத்தில் மிக யோகமும் அனுகூலம் நிச்சயமாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை வளரக்கூடிய நாள். எடுத்த காரியத்தில் ஜெயம், மன சந்தோஷங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், அரசமைப்பு அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள், தைரியமாக எதிரிகளுடைய பலத்தை முறியடிக்கக்கூடிய நல்ல நாள். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுவதுடன் ரிஷபராசிக்காரர்களுக்கு பேருக்கும் புகழுக்கும் பெரிய அளவுக்கு மரியாதையும் மதிப்பும் கூடக்கூடிய அமைப்பு சமூகத்திலும் வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் ஏற்படக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்தது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாய் வார்த்தைகளுக்கு மிக மதிப்பு மரியாதையும் ஏற்படுவதுடன் அதேபோல் தொட்டதற்கெல்லாம் கோபப்படுபவர்களுக்கு பெரும் பிரச்சனைகளும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளும் ஏற்படலாம். எனவே தேன் தடவை வார்த்தை குடும்பத்தில் ஆகட்டும் வெளிவட்டாரத்தில் ஆகட்டும் உத்தியோகத்தில் ஆகட்டும் கடைபிடிப்பவர்களுக்கு யோகமும் அனுகூலமும் காணப்படும். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதுடன் பழைய பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், ஏற்றம், பலவிதமான சிறப்பமைப்புகள் காணப்பட்டாலும் சஞ்சாரங்களின் கிரக சஞ்சாரங்களில் கண்டிப்பாக தேவையில்லாமல் வெளிவட்டாரத்தெல்லாம் நல்ல பேரும் புகழும் எடுக்கின்ற நீங்கள் குடும்பத்தில் மன கஷ்டமும் சங்கடமும் வீணான கோபத்தினால் பெரும் பிரச்சனையும் பிரிவினை அளவுக்கு ஏற்பட்டுவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரத்தில் காட்டக்கூடிய பணிவும் தன்னம்பிக்கையும் குடும்பத்திலும் காட்டுவது மிக மிக முக்கியம். குடும்ப உறுப்பினர்கள் விஷயத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களிலிருந்து வெளியில் வந்து விடுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பிலெல்லாம் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வரவுக்கு மீறி அனாவசிய செலவுகள் காணப்படக்கூடிய நாள். இந்த அனாவசிய செலவுகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும். அந்த ஒரு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் வீண் விரயத்தை விட்டுவிடுவதுடன் யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு லாபம், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் மேன்மை, மன சந்தோஷங்கள், நீண்ட நாட்களாக சந்திக்காதவர்களுடைய சந்திப்பதற்குண்டான நல்ல அமைப்பு, எடுத்த காரியத்தில் ஜெயம், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதுடன்
உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சங்கடங்கள் நிவர்த்தி, எந்தவித பயணங்கள் வந்தாலும் அதன் மூலியமாக ஆதாயமும் அனுகூலமும் நல்ல சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்குண்டான இனிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த மன சங்கடங்கள், உத்தியோகத்தில் உங்கள் மேல் மற்றவர்கள் காட்ட இருந்த வெறுப்புகள் எல்லாம் மீறி உங்களுக்கு நல்ல அமைப்பையும் நல்ல அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய நாள் காணப்படுகிறது. மேலும் துலா ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பயணங்களும் இனிய பயணங்களாகவும் எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகளில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பெரிதாகலாம். எனவே தந்தையாருடைய தேகாரைக்கும் அந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். அதே போல் ஜவாப் ஜாமீன் கொடுப்பவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வீடேறி வந்து தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். யாருக்கும் வக்காலத்து வாங்குவதோ, மற்றவர்களை பற்றி புறம்பாக பேசுவதோ, மற்றவர்கள் புறம் கூறுவர்களை ரசித்து கேட்பதோ உங்களுக்கு தேவையில்லாத உபத்திரத்தை ஏற்படுத்தி விடலாம். அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் காணப்படுகிறது. எந்த ஒரு விஷயத்திலும் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். பொறுமையாக இருப்பது நன்மை தரும். ஏற்கனவே அனுகூலங்கள், லாபம், பணத்தினால் ஏற்பட்ட இந்த பாதிப்புகளால் நிவர்த்தி ஏற்பட்டாலும் மற்றவர்கள் மெச்சுவதற்கும் ஊர் உலகமே உங்களுக்கு பெரியதாக நினைத்து குடும்பத்தில் இருப்பவர்களெல்லாம் சிறுமைப்படுத்துவதோ, தவறாக பேசுவதோ, குடும்பத்தில் 7.5 சனியின் அமைப்பில் உள்ளீர்கள் என்பதனால் தேவையில்லாத பெரும் பிரச்சனைகளும் சங்கடங்களும், சிலருடைய தசாபுத்திகள் சரியாக இல்லாத பட்சத்தில் பெரும் பிரச்சனைகளுக்கு ஆட்பட நேரிடும். எனவே குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தனிப்பட்ட கவனமும் தவறாக பேசுவதிலிருந்து வெளியில் வர வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், தொலைதூர செய்திகள், தனிப்பட்ட அமைப்புகள், பெரிய பொறுப்புகளுக்கு வருவது, தடைப்பட்டிருந்த உத்தியோக அமைப்பில் பதவி உயர்வு தடைகள்லாம் நிவர்த்தி ஏற்படலாம். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் சிறிது கவலைக்குரிய அமைப்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, படிப்படியாக நல்ல முன்னேற்றம், உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தவர்கள் கூட நட்பு பாராட்டுவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை, நீண்ட நாட்கள் காணாத போன ஒரு பொருள் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள், மன சந்தோஷங்கள், உத்தியோகத்தில் ஏற்றம், தொலைதூர செய்திகள், புதிதாக அறிமுகங்கள், மிகப்பெரிய அனுகூலங்கள், பழைய நட்பில் இருந்த பகைமை மறந்து சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படுவதற்குண்டான உகந்த நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தியோகம், அனுகூலங்கள், ஏற்றம், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான யோக அமைப்பு, பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் பிள்ளைகளுடைய நடத்தையில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மீனராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். ஏற்கனவே வயிற்றில் உபத்திரம் உள்ள மீனராசிக்காரர்கள் இன்று அதற்குண்டான அமைப்பில் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது எதிர்காலத்து பெரும் பாதிப்பில்லாமல் இருப்பதற்குண்டான எளிய அமைப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சாந்தினி, ஸோ வந்து நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் நீ பார்த்துருந்தோம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? எனக்கு வந்துட்டு என்ன பிடிச்சிருந்ததுன்னா இன்னைக்கு வந்து யோகம் நல்ல யோகம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா உங்க ராசி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதானே? ஆமா, லைட்டா நேத்து என்ன சந்திராஷ்டமம்னு சொல்லிருந்தாங்க, எனக்கு சரியா போச்சுன்னு சொல்லிட்டாங்களா? சோ வந்துட்டு நல்லா. எனக்கு என்ன பிடிச்சதுன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன பிடிச்சிருந்தது பிரீத்தி? உங்களோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்டா. கலாய்க்கிற மாதிரியே இருக்கு இது. சீரியஸா சொல்றேன். ஒரு கேப்புக்கு அப்புறம் புத்தம் புது காலை 2 பேரும் ஒண்ணா பண்ணும்போது இப்பதான் நான் நோட்டீஸ் பண்றேன், சாந்தினிக்குள்ள எவ்வளவு திறமைகளா, எவ்வளவு தத்துவங்களா அள்ளி வீசி
பேசுறீங்களே. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம நளினி சம்பத் அம்மா கொடுத்த அவங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம கிளம்ப நேரம் வந்துருச்சு. க்ளோசிங் சொல்லிடுறீங்களா? சரி, ஓகே, க்ளோசிங் நான் சொல்லிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி அடுத்ததா பாத்தீங்கன்னா உலக நடப்பை நாட்டு நடப்பை சொல்றதுக்காக வேந்தன் இளங்கதர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு. அது அவங்க பார்க்கணும், நம்ம கிளம்பிடலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். சாந்தினி மதிவாணன் அண்ட் பிரீத்தி signing off from 90 Timo புது புது காலை. Bye. Thank you.